வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிலிருந்து ஒரிஜினல் ஆன்சர் கீ இப்போ வெளியிட்டாங்க. இந்த ஒரிஜினல் ஆன்சர் கீயில் கட் ஆஃப் மார்க்கில் எதுவும் மாற்றம் வருமா வராதா, எதுவும் குறைந்த மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் மார்க்குக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கொஷின் கரெக்டுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா தவறுதலாக்குள்ள நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஆன்சர் கீ மூலிமா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர் கீ கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மார்க் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மார்க் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஒரிஜினல் ஆன்சர் கீ மூலியமாக தான் நம்மளோட கரெக்டான மதிப்பெண்ணை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல அந்த மதிப்பெண்ணை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க்கு ப்ரோ கட் ஆஃப் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேக்கன்சிக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 2 மடங்கா இல்லை வேக்கன்சிலேருந்து 3 மடங்கா இல்லை 5 மடங்கு கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷனை இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இதோட வேக்கன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா காவலர் 2ஆம் நிலை காவலருக்கு மொத்தம் 2833 வேக்கன்சி. சிறை மற்றும் சீர்திருத்த துறைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 142, பெண்களுக்கு 38 தான். அது போக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு பார்த்தீங்கன்னா 631 ஆண்களுக்கு மட்டும்தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்த வேக்கன்சி 3644 ப்ளஸ் ஒரு 21 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சியாக கொடுப்பாங்க. மொத்த காலி பணியிடங்களை இவ்வளவு மட்டும்தான் இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 மடங்காக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷனுக்கு. அதுக்கப்புறம் கட் ஆஃபில் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுது. ப்ரோ முதல்ல நான் தமிழ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு ஒரு 80 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் முதன்மை எழுத்து தேர்வில் ஒரு 70 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் எது எனக்கு கட் ஆஃப் மார்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. இதில் முதல்ல நீங்கள் எழுதின 80 தமிழ் மார்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு தான். அதில் மினிமம் நீங்கள் ஒரு 32 மார்க் அல்லது அதுக்கு மேற்பட்டு எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது பேப்பரே அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இதே முதல் தமிழ் மொழியிலே பார்த்தீங்கன்னா 30 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா 2வது பேப்பரை அவங்க கரெக்ஷனே பண்ண மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலுங்கிறது தான் அர்த்தம். முதல் தமிழ் மொழி தகுதி தேர்வில் 32 மார்க் மேலே கம்பல்சரி நீங்கள் எடுத்திருக்கணும். எடுத்திருக்கும் பட்சத்தில் 2வது கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த 2வது எழுதுறீங்க தெரியுமா, ஒரு 70 மார்க்கு. அந்த 70 மார்க்கில் நீங்கள் என்ன மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதான் உங்களோட கட் ஆஃப் மார்க்காக கண்டிப்பாக இருக்கும். இது வரையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடைபெற்றுட்டு இருக்கு. அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 35%, அதாவது 25 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தீங்கனாலே நீங்கள் தேர்ச்சி பெற்றதாக அர்த்தம். அதனால் உடனே ப்ரோ எனக்கு மார்க் வந்துருமா, கட் ஆஃப் வந்துருமா, நான் ஃபிசிக்கல் போயிடலாமான்னு கேட்பீங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்க இருக்கிற வேக்கன்சிலேருந்து 1:5 ரேஷியோவில் நம்ம 3600 சம்திங் பார்த்தோமா, இதோட 5 மடங்குல மட்டும்தான் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்க கால்ஃபர் பண்ணி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடைபெறும். இதிலிருந்து அந்த முதல்ல அவங்களுக்கு ஒரு 15,000 பேர் கிட்ட இருக்க கேண்டிடேட்டை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. முதல் 15,000 பேர் இது அவங்க கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கும் போது அந்தந்த கம்யூனிட்டியில் யார் ஹையராக மார்க் எடுத்துவாங்களோ அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. இப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணும், அதாவது 70க்கு நீங்கள் என்ன மதிப்பெண் இருந்தீங்கன்னா செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 59க்கு மேலேயாச்சும் நீங்கள் மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஏன்னா இந்த வாட்டி காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 59 மார்க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் சேஃப் தான், கண்டிப்பாக ஃபிசிக்கலி செலக்ட் ஆகிருவீங்க. அதே மாதிரி பிசிக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 57 அல்லது அதுக்கு மேற்பட்ட மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். பிசியும் எம்பிசியும் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு 57 மார்க் மேலே நீங்கள் இருந்தால் போதுமானது, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே பிசிஎம் முஸ்லீம்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 54, 55 இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். எடுத்துருந்தால் நீங்கள் செலக்டட், இந்த கட் ஆஃப் மார்க் வரும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சியும் எஸ்சியும் ஒரே மதிப்பெண்ணை தான் கட் ஆஃப் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 56, 57 அல்லது அதுக்கு மேற்பட்ட மதிப்பெண் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வரும். நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் போகலாம். அதுக்கடுத்து எஸ்டி அந்த கேட்டகரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 53, 54 அல்லது அதுக்கு மேற்பட்ட மதிப்பெண் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு போக சான்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ நான் மார்க் ஒரு 2 மார்க் கம்மியாக இருக்கேன், 3 மார்க் கம்மியாக இருக்கேன், நான் போக சான்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க.
யாருமே எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கே உங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான மார்க் கேண்டிடேட் கம்மியாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 56 மார்க் பார்ப்பாங்க. இதே நீங்கள் வேறு கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா அதோட கம்மியான மதிப்பெண் தான் பார்ப்பாங்க. அந்த கம்யூனிட்டியில் உங்களை விட அதிகமான மதிப்பெண் எடுத்தவங்க கம்மியாக இருக்காங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதனால உங்கள் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்காதீங்க. இன்னையிலேருந்தே உங்களை ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.